கோயிலுக்கு போறவங்க மொத்தம் 2 கேட்டகரி இருப்பாங்கங்க. ஒண்ணு சாமி கும்பிட போவாங்க. 2வது ஆளு பிரசாதம் சாப்பிட போவாங்க. நாங்க எப்பவுமே 2வது ஆளு தாங்க. பிரசாதத்துக்காக மட்டுமே கோயிலுக்கு போறோம். கிருத்திகனா முருகர் கோயிலு, பிரதோஷனா சிவன் கோயில்னு எந்த விசேஷத்துக்கு எந்த கோயிலோ கரெக்ட்டா அந்த கோயில்ல நாங்க பிரசன்ட் ஆயிடுவோங்க. இன்னைக்கு அப்படி நாங்க வந்த கோயில் என்ன அப்படின்னு சொல்லி நான் லாஸ்ட்டா சொல்றேன். நீங்க எந்த கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. கோயில பாத்தீங்களா 3 ஆலமரமும் விழுதே இல்லாம இருக்குது. ஒண்ணா இருக்குது பாத்தீங்களா? இதுதான் வந்து என்ன சொல்றாங்க, பிரம்மா, சிவன், விஷ்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 3 பேரும் ஆலமரமா வந்து இங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்கங்க. கோயிலுக்கு வந்ததுலேருந்தே ஓட்டம் ஆட்டம்னு தான் இந்த பசங்க விளையாடிக்கிட்டே இருக்காங்க. என்ன இவங்கள ஓடி பிடிக்க தான் நமக்கு வயசாயிடுச்சு போல. அந்த காலத்துல நான் 10 புள்ளிய பெத்தேன், 5 புள்ளிய பெத்தேன்றாங்க. நம்ம 2 புள்ளிய பெத்துட்டு கிடக்குறோம். இன்னைக்கு நாங்க வந்த கோயில் பாத்தீங்க அப்படின்னா திண்டிவனம் பக்கத்தில் இருக்க தீவனூர் சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் கோயிலுக்கு தாங்க நாங்கள் வந்திருக்கோம். அங்கே எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளையார் வந்து இருப்பாருங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிங்க வடிவில் வந்து இந்த பிள்ளையார் வந்து இருக்கிறாருங்க. நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறீங்களா? இந்த கோயில் உங்களோட குலதெய்வமா? இல்லை நீங்கள் இந்த கோயிலில் இருக்க மரம் மாதிரி விழுதே இல்லாத என்ன ஒரு மரமாக பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த கோயிலை பற்றின ஃபுல் வீடியோ வந்து ஏற்கனவே போட்டிருக்கேன். அந்த லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.